ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், என்னென்ன அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான உரித்தான பலன்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தேதி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள். இந்த தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு உங்கள் வம்ச விருத்திக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உதவியாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் முருகப்பெருமானை சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. அதனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ள ஒரு நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. எனவே இன்றைய தினம் முக்கியமாக சில 4 விஷயங்களை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ரொம்ப ஸ்மூத்தாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் விவகாரங்களில் அதிகமான ரொமான்ஸ் உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிறந்த ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கண்டிப்பாக உங்கள் மனம் கலந்த காதலரை இன்றைய தினம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் ஒருவேளை தொலைதூரத்தில் இருந்தார் அப்படின்னா அவர் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. கூட இருந்தாருன்னா அது வேற லெவலில் உங்களுக்கு உங்க காதலர் கூட இருந்தாருன்னா உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நிலைமையாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அது ஜென்ரலான ஒரு விஷயம் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மட்டுமல்ல, திருமண வாழ்க்கை, உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்திலுமே 4 விஷயங்களை நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. அதில் முதலாவதாக என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. யாரு கூடயும் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது. யாரை நம்பியும் பணத்தை வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கழித்து போகிறது போன்றவற்றை எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கனிவாக பேசுங்க. கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அப்படி கூற மாதிரி இருந்தால் நீங்கள் அமைதியாக இருந்தது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. ஸோ நீங்கள் ஏதாவது உளறி கொட்டுறதை விட கண்டிப்பாக அமைதியாக இருந்தது நல்லது. யாருக்காகவும் எந்த வாக்குறுதிகளும் அள்ளி வீசிடாதீங்க. உங்களால் முடியும்னா மட்டும் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுக்காம இருக்கிறதா நல்லது. நீங்க போய் 3ஆம் நம்பராக மற்றவங்க பிரச்சனைகளை போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுங்க. அதுலயும் ரொம்ப கவனமா இருங்க நண்பர்களே. மேலும் நீங்க உங்க கருத்துக்களை கேட்காம யாருமே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டா கூட நீங்க உங்க கருத்துக்களை வெளியிடாம இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்க கருத்துக்களை வெளியிட்டாலும் அதுல அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது நண்பர்களே இன்றைய தினம். ஸோ உங்க கருத்துக்களை வெளியிடுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. ஈவன் சோசியல் மீடியாக்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. இரண்டாவதாக பேராசைங்க. நிறைய பேர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அபகரிக்கிறதுக்காக நிறைய பொய்யை சொல்லி நம்ப முடியாத ஆஃபர்லாம் கொடுத்து உங்களை இன்னைக்கு பணத்தை கொண்டு சொல்லி பேராசையை தூண்டி விட்டு உங்கள் பணத்தை திருட பார்ப்பாங்க. ஸோ உங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பணத்தை கவனமாக வச்சுக்கல அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பின்னாடியே கஷ்டப்படுவீங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டு பணத்தை வெளியே எடுக்காதீங்க. இன்னைக்கு பணத்தை அப்படியே மொத்தமாக போட்டு பூட்டி வச்சுட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு டீ சாப்பிட்றதுக்கு மட்டும் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் போங்க. ஏன்னா எந்த செலவுகளும் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னைக்கு பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய முக்கியமான முடிவுகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் 2 நாட்கள் தள்ளி போடுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் ஆனால் பேராசையை மனதிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியம். பேராசைப்பட்டு எதுலையுமே பணத்தை போட்டுறாதீங்க. அது 2வது விஷயம். 3வதாக பயத்தை மனசில் வச்சுக்கூடாதுங்க. சில பேர் சில விஷயங்கள் நடக்காம இருந்தாலுமே அது நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு அதனால கவலைப்பட்டுக்கிட்டு நேரத்தை வீணடிப்பாங்க. அவங்க டென்ஷனும் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் தேவையில்லைங்க. எந்த விஷயத்துக்கு பயப்படணும்னா தப்பு செஞ்சால் பயப்படணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் பயந்தால் போதுமானதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் உங்களுடைய காரியங்களை திறம்பட செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் அனுபவத்தை வச்சு ஏற்கனவே செய்யக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். பயத்தை மனசுலேருந்து விட்டொழித்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க நண்பர்களே. கடைசியாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபங்க. ஏன்னா கோபங்கிறது கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அதனால அது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடுங்க. அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.
தகாத வார்த்தைகளை பேசுறது, கோபத்தினால தவறான முடிவுகள் எடுக்கிறது போன்றவற்றையெல்லாம் இன்றைய தினம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தவிர்த்து விடுங்கள். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கலாம், முருகன் வழிபாடு செய்யலாம். முருகன் வழிபாடு இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. அதை நீங்க இன்னைக்கு தாராளமா செய்யலாம். இறை வழிபாடுகள் மூலமாக உங்களை கோபத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. ஸோ இந்த 4 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் நண்பர்களே. இது உங்க திருமண வாழ்க்கையிலும் சரி, உங்க அலுவலக பணியிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அனைத்து இடங்களுக்குமே பொதுவான ஒரு ரூல்ஸாக இது அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினம். ஸோ இன்றைய தினம் திருமண வாழ்க்கையும் நல்லாவே இருக்கு நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனா வார்த்தைகளை மட்டும் கவனமா இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் டேவா உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாரு கூட நீங்க வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க. அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மூடு அப்செட் ஆயிடும். ஸோ நீங்க வாக்குவாதங்கள் இல்லாம இன்னைக்கு தினத்தை இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணி சிறப்பாக மூவ் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க. பொறுமையாக நிதானத்தை வேலை செய்யுங்க. 10 வேலை செய்யற இடத்துல 4 வேலை செஞ்சா கூட போதும். அது திரும்ப செய்யாத அளவுக்கு பொறுமையா நிதானமா செய்யுங்க. ஸோ அதன் மூலமாக 4 வேலைகள் கம்ப்ளீட் ஆன ஒரு திருப்தியாவது உங்களுக்கு ஏற்படும். ஸோ அவசரப்படாம நிதானமா இன்னைக்கு வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது பொழுதுபோக்கில் ஈடுபட்டு உங்களுக்கு மன நிம்மதியை பெருக்கிக் கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்க போயிட்டு காலாறு கொஞ்சம் நடக்கலாம். ஆனா அங்கேயும் போய் யார்ட்டையும் வாக்குவாதங்கள் பண்ணிடாதீங்க. அதில் மட்டும் ஜாக்கிரதையா இருங்க நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்க 2 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று கிரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் பேச்சில் ரொம்ப நிதானம் வேணுங்க. உங்க செயல்பாடுகளில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே மன திருப்தி பெறணும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அமைதியா இருக்கிறது நல்லது நண்பர்களே. குழப்பமான சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. வேணும்னா ரொம்ப அவசியம் மட்டும் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு போய் செயல்படலாம். பேச்சுகளின் நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இன்னைக்கு யோசித்து செயல்படுங்க. அவசர கதியில் எதுவும் செய்யாதீங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடுவது கூட நீங்க சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எந்த பணத்தையும் வெளியே எடுக்காதீங்க. இன்றைக்கு தேவையில்லாத செலவுகளை நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே. யோசிச்சு செயல்படுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பணிவு கண்டிப்பா வேணுங்க. யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. கொஞ்சம் நீங்க பணியோடு நடந்துக்க வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினரிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக அனுபவங்கள் கிடைக்கும். பயணங்களின் போது உங்களோட உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. பணியோட செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சூப்பரான ஒரு நாளாக நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.